வணக்கம். மென்மே ட்ரஸ்டின் அன்னதர்மசாலை 1200 பாட்டி தாத்தாங்களுக்கு தினமும் அன்னதானம் அவங்க வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறோம் ஜவாது மலையில். இன்னைக்கு மாத கிருத்திகையோடு அனுபந்திச்சு முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்னைக்குள்ள அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா, இன்னைக்குள்ள அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம தனியாக ஆயிட்டோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நேரங்களில் நம்மளோட மனசை தளர விடாமல் நம்ம கூட பகவான் இருக்காங்க அப்படின்னுள்ள ஒரு எண்ணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசுக்குள்ளே வரணும். கடவுள் நம்ம கூட இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் வேறு என்ன வேணும்? இந்த உலகத்தில் இருக்குன்னா அத்தனை ஜீவனும் ஜாலங்களும் எல்லாமே கடவுள் தான், கடவுளோட படைப்பு தான். நம்ம கூட அவ்வளோ பேரும் இருக்காங்க அப்படின்னுள்ள உணர்வு நமக்குள்ளே எப்பொழுதுமே வேணும். தனியாக இருக்கேன், இந்த உலகத்தில் நம்ம தனியாக ஆயிட்டேன், யாராவது நம்மளை திட்டினாலோ ஏதோ ஒரு வார்த்தைகள் சொன்னாலோ இந்த உலகத்தில் நான் தனிமைப்பட்டேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எல்லாவரும் நமக்குள்ளவங்க தான், எல்லாவர்கிட்டே நம்ம பேசலாம், எல்லாவரும் நமக்கு நல்லது மட்டும்தான் நினைக்கும் அப்படின்னுள்ள உணர்வு நமக்கு வந்தாலே நம்ம தனிமையாக நிற்கிறேன் அப்படின்னு தோணவே தோணாது. ஒரு காலகட்டத்தில் ஜவாதுமலை மக்களுக்கு இந்த அன்னதான பணி செய்யறதுக்காக ஜவாதுமலையில் வந்து நிற்கும்போது எனக்கு தோணிச்சு, என்னோட ஃபேமிலி சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு இந்த இடத்துக்கு வரும்போது தனி மரமாக நிற்கிறேனே இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னுள்ள ஒரு நினைப்பு எனக்கு வந்துச்சு. அப்போவே நான் திருப்பி ஏதோ தேடி என்னோட ஃபேமிலியை தேடி என்னோட சொந்த பந்தங்களை தேடி ஓடி இருந்தான். இவ்வளோ சொந்த பந்தங்கள் எனக்கு கிடச்சிருக்காது. இவ்வளோ சொந்த பந்தங்கள், இவ்வளோ அன்பு, எங்கே பார்த்தாலும் அன்பு மட்டும் கிடைக்கணும் இந்த உலகம் எனக்கு என்னோட கண்ணில் தெம்பட்டு இருக்காது. அதனால அதே மாதிரி தான் உங்களுக்கும் இந்த உலகம் அவ்வளோ அன்பானது. நம்ம கூட இருக்கணவங்க எல்லாருமே அன்பானவங்க, நம்மளுக்காக இவ்வளவும் கடவுள் படைச்சிருக்காங்க அப்படின்னுள்ள ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை நீங்களும் உணர்ந்து வாழலாம். நன்றி. இதுக்கு உதவியாயிருக்கும் சிவலோக திருமடத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.